தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். எங்கள் முழக்கம் டெல்லி வரை எதிரொலிக்கும், போராட்டம் ஓயாது என்கிறார் ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழர்களின் பண்பாட்டு பெருமையை பறைசாற்றும் கீழடி அகழாய்வுகள் குறித்த அறிவியல் பூர்வமான ஆய்வறிக்கையை பாரதிய ஜனதா அரசு திட்டமிட்டு புறக்கணித்து திருப்பி அனுப்பியதற்காக மதுரை விரகனூரில் திமுக மாணவர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உணர்ச்சிமிகு குரல் எழுப்பி மத்திய அரசின் செவிப்பறை கிழிய செய்திருப்பதை பாராட்டி மகிழ்கிறேன். கீழடியில் நடந்த அகழாய்வுகள் தமிழர்களின் நாகரிகம் தனித்துவமான நாகரிகம் என்பதையும், தமிழர்களின் பண்பாடு மிகவும் தொன்மையானது என்பதையும் ஆதாரபூர்வமாக மெய்ப்பித்த அகழாய்வாகும். தமிழ் என்றால் கசப்புடனும், தமிழர்கள் என்றால் வெறுப்புடனும் பார்க்கக்கூடிய மத்திய அரசு கீழடி அகழாய்வுகளில் வெளிப்பட்ட தமிழ் பண்பாட்டின் பெருமையை மறைக்கவும் புதைக்கவும் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. இதுவரை கீழடி அகழாய்வு முடிவுகளை வெளியிடாமல் காலந்தாழ்த்தி கூடுதல் சான்றுகள் தேவை என்று மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது. இது தமிழ் பண்பாட்டின் மீதான பாரதிய ஜனதா அரசின் அப்பட்டமான தாக்குதல். பாரதிய ஜனதா அரசின் மொழிவெறி இனவெறி நடவடிக்கை பற்றி அதிமுக இதுவரை வாய் திறக்கவில்லை. அதிமுகவை பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்த பழனிசாமி எப்படி வாய் திறப்பார்? இந்நிலையில்தான் திமுக மாணவர் அணி மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கீழடி ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு ஏற்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது. கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு புறக்கணிப்பதை கண்டித்து கூட்டணி கட்சிகள் சென்னை சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்தின. கீழடியிலும் சென்னையிலும் ஒலித்திருப்பது முதல் கட்ட முழக்கம். இது டில்லி வரை தொடர்ந்து எதிரொலிக்கும். தமிழரின் பண்பாட்டு பெருமையை நிலைநாட்டும் வரை போராட்டம் ஓயவே ஓயாது என ஸ்டாலின் கூறியுள்ளார். பயங்கரவாதத்தின் புகலிடமாக கோவை மாறி வருவது ஏன்? முதல்வருக்கு நாகேந்திரன் கேள்வி. கோவையில் அரபு கல்லூரி என்ற போர்வையில் ISIS பயங்கரவாத அமைப்புக்காக 4 பேர் ஆள் சேர்த்து வந்துள்ளனர் எனும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே நடந்த பயங்கரவாத குண்டுவெடிப்பு தாக்குதலை வெறும் சிலிண்டர் விபத்து என திமுக அரசு பூசி முழுக முயன்றது. அதற்கடுத்து தொடர்ச்சியாக பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தோர் தேசிய புலனாய்வு அமைப்பால் கோவையிலிருந்து கைது செய்யப்படுகின்றனர். ஒருபுறம் தொடர்ச்சியாக நடந்து வரும் முதியோர்கள் கொலை, மறுபுறம் கோவில் சிலைகள் சேதம். இதற்கிடையில் மனதை அதிர வைக்கும் அளவிற்கு பயங்கரவாத அமைப்பினரின் புழக்கம் என கோவை சுற்றுவட்டார பகுதிகளை மொத்தமாக அச்சுறுத்தல் வளையத்திற்குள் வைத்து மக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது திராவிட மாடல் அரசு. தொழில் வளமும் கல்வி வளமும் நிறைந்து செழித்தோங்க வேண்டிய கோவை தற்போது சட்டம் ஒழுங்கு சீரழிந்து பயங்கரவாதத்தின் புகலிடமாக மாறி வருவது ஏன் என இப்போதாவது முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பெண் தொழிலாளர்களால் தலைநிமிரும் தமிழகம், முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வைத்தார். தொழில் முதலீடுகளுக்கு தமிழகத்தின் மீது உலக நாடுகள் நம்பிக்கை வைத்துள்ளன. தமிழகத்தின் மீதும் சென்னை மீதும் உலக நிறுவனங்கள் வைத்த மதிப்பின் வெளிப்பாட்டால் கண்காட்சியில் பங்கேற்போர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றார். இந்தியாவோட உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 11.90 விழுக்காடு. மோட்டார் வாகன உற்பத்தி, ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடம். இந்திய அளவில் இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் உற்பத்தியில் 17.66 விழுக்காட்டோட 2ஆம் இடம். தமிழ்நாட்டோட தொழில் முனைவோரில் பெண்களுடைய பங்கு 30 விழுக்காடு. இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், இந்தியாவில் இருக்க 14,90,000 பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களில் 6,30,000 பேர், அதாவது 42 விழுக்காடு பெண்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்சாலைகள் தான், அந்த தொழிற்சாலைகளில் தான் பணிபுரிகிறாங்க. இந்த கூட்டமைப்போட தலைவர் தொடக்கத்தில் உரையாற்றினப்போ ஒரு கோரிக்கை வச்சாரு. நிச்சயம் அது பரிசீலிக்கப்படும். கோரிக்கை வைத்த அவருக்கு மட்டும் இல்லை, அதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி
தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணணும், தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில் மாபெரும் பங்களிப்பு வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்தணும். அதுக்கு உங்களுக்கு துணையாக நம்ம திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போலி ஆதார் அட்டையுடன் திருப்பூரில் சிக்கிய வங்கதேசத்தினர். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் வடமாநிலத்தவர்களைப் போல் ஊடுருவியுள்ள வங்கதேசத்தினரை கண்டறிந்து நாடு கடத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் வங்கதேசத்தினர் சிலர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சின்னக்கரை, அருள்புரம், டிகேடி மில், குன்னாங்கல் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கியூ பிரிவு போலீசார் மற்றும் பல்லடம் போலீசார் இணைந்து சோதனை நடத்தினர். அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 26 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஆதார் கார்டு, செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரித்தனர். போலி ஆதார் கார்டு ஆவணங்களை பயன்படுத்தி வாடகை வீட்டில் தங்கி பனியன் நிறுவனங்களில் வேலை செய்ததும் கடந்த 2 ஆண்டுகளாக திருப்பூரில் தங்கியிருப்பதும் தெரிந்தது. 26 பேரில் ஒருவர் மட்டும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. மற்ற 25 பேரிடமும் போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர். கடந்த 6 மாதத்தில் மட்டும் திருப்பூர், பல்லடம் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 60க்கும் மேற்பட்ட வங்கதேசத்தினர் கைதாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கரூரில் பிரபல ரவுடியை சுட்டு பிடித்த போலீசார். கரூர் சின்ன ஆண்டாங்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பென்சில் தமிழரசன், வயது 30. நண்பர்கள் பிரகாஷ், ஹரிஹரன், மனோஜுடன் நேற்று முன்தினம் இரவு லைட் ஹவுஸ் கார்னர் பஸ் ஸ்டாப் அருகே நின்றிருந்த மலையாளம் என்பவரிடம் மதுபோதையில் தகராறு செய்தனர். வாக்குவாதம் முற்றி மரக்கட்டையால் அவரை கொடூரமாக தாக்கிவிட்டு 4 பேரும் தப்பி ஓடினர். படுகாயமடைந்த மலையாளம் கரூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரிடம் வாக்குமூலம் பெற்ற கரூர் டவுன் போலீசார் பிரகாஷ், ஹரிஹரன், மனோஜ் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி பென்சில் தமிழரசனை தீவிரமாக தேடிய நிலையில் அரிக்காரம்பாளையம் மேம்பாலம் அருகே பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. ஸ்பாட்டிற்கு சென்று தமிழரசனை பிடிக்க முயன்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றுள்ளார். இதனால் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் துப்பாக்கியால் சுட்டதில் தமிழரசனுக்கு வலது கால் முட்டிக்கு கீழ் குண்டு பாய்ந்தது. சுருண்டு விழுந்தவரை கைது செய்த போலீசார் கரூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பென்சில் தமிழரசன் மீது ஏற்கனவே கொலை, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கீரை வாங்கியதில் மெகா மோசடி. ஒரு கட்டு விலை என்ன தெரியுமா? தென்காசி தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு 3 வேளை உணவு வழங்கப்படுகிறது. உணவு தயார் செய்ய தனியார் ஒப்பந்ததாரர்களிடம் காய்கறிகள், கீரை வாங்கப்படுகிறது. ஒரு கட்டு கீரைக்கு அதிகபட்சம் 30 ரூபாய் என அரசு விலை நிர்ணயம் செய்துள்ளது. ஆனால் அதிகாரிகள் ஒரு கட்டு கீரையை 80 முதல் 100 ரூபாய் வரை விலைக்கு வாங்கியதாக கணக்கெழுதியுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் 6,59,000 ரூபாய் மோசடி செய்தது தணிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக தென்காசி மருத்துவமனை நிர்வாக அலுவலராக இருந்த ஸ்ரீ பத்மாவதி ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் கடையநல்லூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மகேஷ் பாண்டியன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இதுகுறித்து தகவல் கேட்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி, சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோவில் ஆகிய 4 அரசு மருத்துவமனைகளில் கடந்த 5 ஆண்டுகளில் கீரை எவ்வளவு விலைக்கு வாங்கப்பட்டுள்ளது என தகவல் கேட்டிருந்தார். 20 ரூபாய் முதல் 30 வரை விலை நிர்ணயிக்க வேண்டிய கீரைக்கு ஒரு கட்டுக்கு 88 ரூபாய் வரை கணக்கெழுதி மோசடி செய்தது தெரியவந்தது. அதுபோல 4 மருத்துவமனைகளிலும் தகவல் பெற்றுள்ள அவர் இதுகுறித்து தமிழக அரசின் பொது சுகாதார செயலர் மற்றும் மருத்துவம், ஊரக நல பணிகள் இயக்குநருக்கு புகார் அனுப்பியிருந்தார். அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் இங்கு நடந்த நிதி மோசடி குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டு விசாரணை நடக்கிறது. இதேபோல சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையிலும் மதிய உணவுடன் தயிர் வழங்குவதற்கு பதிலாக மோர் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தயிர் வாங்கப்பட்டதாக கணக்கில் காட்டிவிட்டு நோயாளிகளுக்கு மோர் வழங்கப்படுகிறது என கூறப்படுகிறது. இது குறித்தும் விசாரணை நடக்கிறது. நைட் ஆனாவே ஒரே வேதனை, பொறுமைக்கும் அளவிற்கு. காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அடுத்துள்ள ஏகனாம்பேட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சினை உள்ளது. அடிக்கடி இரவு நேரங்களில் 4 முதல் 6 மணி நேரம் வரை மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மின்சார வாரிய அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கருக்குப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் அருகே மறியலில் ஈடுபட்டனர்.
ஏகனாம்பேட்டை சுற்றுவட்டார மக்கள் பெரும்பாலானோர் தினக்கூலி வேலைக்கு செல்கிறார்கள். இரவு வேலை முடித்து வந்தால் மின்வெட்டு பிரச்சனையால் நிம்மதியாக தூங்க முடிவதில்லை என வேதனையுடன் கூறினர். மறியலால் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் ரோட்டில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நெரிசல் ஏற்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்களிடம் வாலாஜாபாத் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சொல்லி மின்வெட்டு பிரச்சனை சரி செய்யப்படும் என உறுதியளித்தனர். அதன் பிறகே மறியல் கைவிடப்பட்டது.